இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பஸ்கள், ரயில்கள், சொந்த வாகனங்களில் சொந்த ஊருக்கு சென்றனர். விடுமுறை முடிவடைந்த நிலையில் இன்று மீண்டும் பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்பட்டன. சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மக்கள் சென்னைக்கு நேற்று காலை முதலே திரும்ப துவங்கியுள்ளனர். இதனால் நேற்று மாலை முதலே ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இன்று 2வது நாளாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரும்பினர். கார், வேன், அரசு மற்றும் தனியார் பஸ்கள், இருசக்கர வாகனங்கள் மூலம் மக்கள் திரும்பியதால் ஜிஎஸ்டி சாலையில் இன்றும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுராந்தகம் முதலே வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. குறிப்பாக செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் முதல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றன. வெளி மாவட்டங்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கானோர் இன்று பஸ்ஸில் சென்னை திரும்பியதால் கிளாம்பாக்கம் பஸ் நிலையமும் திணறி போனது. பஸ்களில் சென்னை திரும்பும் பயணிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே நெடுஞ்சாலையில் இறக்கி விடுவதால் பயணிகள் சாலையை கடந்துதான் சென்னைக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் ஏறி சென்றனர். இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பஸ் நிலையத்திலும் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் காணப்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் அதிகாலை 3 மணி முதல் 9 மணி வரை 6 மணி நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் நீடித்தது. இதனால் தாம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அன்றாட வேலைகளை கூட செய்ய வழியின்றி கடும் அவதிக்குள்ளானார்கள். டிராபிக் ஜாம் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களும் உரிய நேரத்தில் அலுவலகம் செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் போதுமான அளவுக்கு போலீசார் ஈடுபடுத்தப்படாததே இந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர்.